ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாயா பேசுகிறேன். ஆக்சுவலாகவே இப்போது ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம எல்லாருக்குமே அழகாக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும். நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஃப்யூச்சர்ஸ் ஆகட்டும், நம்ம பாடி ஃப்யூச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறோம். அது ஓகே தான். பட் அதுக்காக நிறைய நம்ம வந்து காஸ்மெட்டிக் இதில் போய் நம்ம செலவு பண்ணுறோம். ஓகே, எல்லாமே ஃபைன். பட் அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பியூட்டி அப்படிங்கிறது வந்து ஒன் வே மாதிரி தான். ஒன்ஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம கட்டாயமாக அந்த விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்படி இல்லைனாலும் அந்த செய்யறதுக்கு நம்ம உள்ளாக்கப்படுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ஓகேவா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நிறையா பேர் காஸ்மெட்டாலஜி அப்படின்னு வரப்போ கலருக்காகட்டும் இல்லை நிறைய விஷயத்துக்கு கரெக்ஷனுக்காக வராங்க. வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்கள மறுபடியும் நான் நெக்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த டைமிங்கை வந்து அவங்க வந்து கீப்பப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் சொல்கிற டைமிங்க்கு வராமல் அடுத்தடுத்த டைமிங்க்கு வர்றப்போ இல்லை எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், நான் நிறையா காசு செலவு பண்ணேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்கல, நான் அந்த இடத்துக்கு போனேன், அங்கேயும் இதே தான் பண்ணேன், எனக்கு அங்கே ரிசல்ட் கிடைக்கலன்னு தான் நான் இங்கே வந்தேன், நான் அங்கே போனேன், இந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் கட்டாயமாக உங்களால் உங்களோட பியூட்டியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். பியூட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட். அதர்வைஸ் நீங்கள் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து இறங்குங்க. இதுதான் நான் வந்து சின்ன அட்வைஸாக சொல்லுவேன். இது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா ஐம் சாரி, கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் யோசிங்க.